இப்போ 1/2 கப் கருப்பு உளுந்து வந்து நல்லா ஒரு 2 hours சோக் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour ஊற வச்சு வாட்டர் தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிடுங்க. நல்லா படப்படன்னு வர வரைக்கும் இந்த மாதிரி படப்படன்னு ஆறணும். ஆறுந்தோ மிக்சியில் போட்டு ஒரு சும்மா லைட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எள்ளு இருக்கிறீங்களா, செசமி சீட்ஸ், அது போட்டு சும்மா ஜஸ்ட் மிக்சியில் ஒரு சுற்றிடுங்க. இப்போ பேன் எடுத்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கிரேட்டட் கோகோனட் திருகின தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. 2 to 3 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2 to 3 tablespoons வாட்டர், ரொம்ப வேண்டாம், அவ்வளோதான், மெல்ட் ஆகட்டும். 2 to 3 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஜாகரி சிரப், அது ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 2 டீஸ்பூனுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் வெல்லம்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அதில் ஏலக்காய் தூள் இருக்குங்க, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கார்டமம் எசன்ஸ் போட்டுக்கோங்க. ஏலக்காய் எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் தூள். ஒரு 2 minutes நல்லா சுருளை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி சுருளை கிளறி இறக்கிடுங்க. ஆறுனப்பலுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் வந்து நெய் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து வச்சுருங்க. கீ போட்டு நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையாம்மா, அதை வந்து லைட்டாக கையில் கீ போட்டுட்டு சும்மா ரஃப்பாக ஒரு கப்பாட்டம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த எள்ளு உருண்டை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அவ்வளோ ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அச்சில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த வாழையில் வச்சு சும்மா கொஞ்சம் கீ மட்டும் நெய் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க மோதகம் அதை எடுத்து வச்சுருங்க. இது 7 to 10 minutes ஸ்டீம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது.